வெல்கம் டு மஹாஸ் கிச்சன் டைரி. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக என் சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்களா? ஃபியூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஹாய் ஆல், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதே, என்ன ஆச்சுன்னு கேட்டிங்க. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், ஃபேமிலி ஃபங்க்ஷன், கொஞ்சம் பிஸி. எங்கள் வீட்டு பொண்ணுக்கு மேரேஜ். சரி, நம்ம சைடில் இருந்து கொஞ்சம் குக்கிங் சொல்லி கொடுக்கலாமேன்னு ட்ரை பண்ணது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ. இந்த ரெசிபியை கல்யாண பொண்ணே தான் உங்கள் எல்லாருக்கும் செஞ்சு காட்ட போகிறோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இப்போது என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாம் டெய்லி புதுசாக ஈவினிங் டைமில் டீ ஸ்நாக்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ நாளைக்கு பஜ்ஜி போண்டானே செய்வீங்க, புதுசாக எதுவும் இல்லையான்னு கேட்குறவங்களுக்காக இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக். பொதுவாக பொட்டேட்டோனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பொட்டேட்டோவை வச்சு தான் பொட்டேட்டோ ஃபிங்கர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்: பொட்டேட்டோ 500 கிராம், சேமியா 250 கிராம், மைதா 1/2 கப் அளவு, கார்ன்ஃப்ளவர் 1 கப் அளவு, பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஒரிகனோ 1 டீஸ்பூன், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், குட்டி குட்டியாக சாப் பண்ண பச்சை மிளகாய் 1, டீப் ஃப்ரை பண்ணுற அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி 4 விசில் விட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நாலு விசில் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். விசில் இறங்க கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அந்த கேப்பில் ஒரு மிக்சரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் அளவு மைதாவும் 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவரும் ஒரு பவுலில் போட்டுட்டு பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூனும் உப்பு 1 டீஸ்பூன் அளவும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இந்த ஃப்ளவர் மிக்சர் ரெடி ஆனதும் அடுத்து சேமியா 250 கிராம் அளவு எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம செய்ய போகிற பொட்டேட்டோ ஃபிங்கரை இதில் கோட் பண்ணி தான் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் கிடைக்கும். இது உங்களுக்கு வேண்டாம்னா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி கூட போட்டுக்கலாம். எல்லாமே உங்கள் விஷ் தான். இப்போது குக்கரில் விசில் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பொட்டேட்டோவை வெளியே எடுத்து ஆற விடலாம். நல்லா ஆறுனதும் ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாயையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் அதிலேயே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஒரிகனோ, இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேண்டாம்னா கொஞ்சமாக சீரகத்தூளும் கரம் மசாலா 1/4 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன். சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகனோ காம்பினேஷனும் சேரும்போது அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் ஒரிகனோவை இதில் ஆட் பண்ணுறது. உங்கள் கிட்டே இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 கப் அளவு இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இருந்த ஸ்டிக்கினஸும் தண்ணியும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது இந்த வெட்னஸ் எல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆயிலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம்.
இப்போது ஃபிங்கர் பண்ண ஃபஸ்ட்டு குட்டி பால் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஆயிலை கையில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒட்டாமல் வர்றதுக்கு. சொன்ன மாதிரியே குட்டி பால் சைஸ்க்கு உருண்டை பண்ணி அப்புறம் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஃப்ளார் மிக்சரில் போட்டு டிப் பண்ணி எடுத்து அதை உடச்சி வச்ச சேமியாவில் கோட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா கோட் பண்ண சேமியா அதில் நல்லா ஒட்டிக்கும். 10 மினிட்ஸ் ஆனதும் அதை ஒன்றா மீடியம் ஹீட் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டான ஹீட்டில் போடணும், இல்லை சேமியாலாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்தால் நல்லா ஈவனாக குக் ஆகி வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பிரியாமல் நல்லா ஒட்டியே வந்திருக்கு. பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதும் தெரியுது. வெளியே க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக நல்லா குக்காகி இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த ரவுண்டுக்கும் ஒன்றா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சின்ன கேப்பில் ஒரு குட்டி டிப்ஸ் சொல்லிடுறேன். தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிப்ஸு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, காலிஃப்ளவர் சில்லி, மஷ்ரூம் சில்லி எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லா வருது, செகண்ட் டைம் போடும்போது லேயர் தனியாக பிரிஞ்சு வந்துடுது ஏன்னு கேட்டிங்க. ஃபர்ஸ்ட் டைம் போட்டு எடுத்ததும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆயில் திரும்ப ஹீட் ஆனதும் செகண்ட் ரவுண்ட் போட்டிங்கன்னா லேயர் தனியாக வராது. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் ஹீட் ஆனதும் இந்த பொட்டேட்டோ ஃபிங்கரை போட்டிங்கன்னா சேமியாலாம் தனியாக பிரிஞ்சு வராது. பாருங்கள், அப்படியே முழுசாக கோட் பண்ணது அப்படியே வெந்து வந்திருக்கு. நல்ல கலர்ஃபுல்லாக க்ரன்ச்சியாக சாஃப்டான பொட்டேட்டோ ஃபிங்கர் ஈவினிங் டைம் டீ ஸ்நாக்ஸாக ரெடி ஆகிடுச்சு. சூடாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திரும்ப உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.